91 ஆண்டுகள் 5 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க SBS கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 253 புள்ளிகள் சரிஞ்சு 24,888 முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 823 புள்ளிகள் சரிஞ்சு 81,691 நிறைவடைஞ்சிருக்கு. வாங்க, ஒரு சோகமான நிகழ்வும் இந்தியாவில் நடந்திருக்கு. அதை பற்றி நம்ம சார் டிஸ்கஸ் பண்ணிட்டு மற்ற விஷயங்களும் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. எஸ் சார், இன்னைக்கு இந்தியாவுக்கே ஒரு சோகமான ஒரு நாள் தான். பார்த்திருப்பீங்க, நடந்திருக்கு. 242 பேர் பயணம் பண்ணதா சொல்றாங்க. அது விழுந்த இடமும் நிறைய குடியிருப்பு பகுதிகள், ஏதோ ஸ்கூல் காலேஜஸ்லாம் இருந்ததுலாம் சொல்றாங்க. இது எல்லாமே முதல்கட்ட தகவல் தான். அதிகாரப்பூர்வமா வர்றப்பதான் என்ன நடந்ததுங்கிறது இன்னும் தெளிவாவே தெரியும். ரொம்ப வருத்தமான ஒரு சூழல் இது. 242 உயிர்கள், அதுல எவ்வளவு பேர் தப்பிச்சிருக்காங்கிற முழு தகவல் இனிமேதான் வரப்போகுது. மேக்சிமம் எல்லோருமே வெளியே பாதுகாப்பா வரணுங்கிறத நம்முடைய எதிர்பார்ப்பு. பட் இருக்கக்கூடிய நடைமுறை சூழல் என்னங்கிறது நமக்கு தெரியும். இது விழுந்திருக்க இடம் வேற, ரொம்ப அதிக குடியிருப்புகள். நீங்க சொன்ன மாதிரி ஒரு கல்லூரி, மருத்துவ கல்லூரி கூட பக்கத்துல இருந்ததெல்லாம் தகவல் வருது. பட் அதிகாரப்பூர்வ தகவல் வரும் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஏன்னா முதல்ல இன்சிடென்ட் இருந்தாங்க, அப்புறம் ஆக்சிடென்ட், இந்த மாதிரி குழப்பங்கள் இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கிடையில பல பேர் ஏர்லைன் எக்ஸ்பர்ட்டா வேற மாதிரி இது டபுள் என்ஜின் உள்ளது, சிங்கிள் என்ஜின், இது விழுந்திருக்காது, இல்ல ஃபியூவர்ல இப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம முழுமையான தகவல் வரும் வரை காத்திருப்பது மட்டும்தான் நம்மளுடைய ஒரு இதா இருக்கும். அது வரைக்கும் நம்முடைய பிரேயர்ஸ் ஆர் தேர் வித் தேம். முன்னாள் முதலமைச்சரும் அதுல பயணம் செய்தா சொல்லப்படுகிறது. அவர் கொஞ்சம் சிவியர் இன்ஜுரிஸோட இருக்காருன்னு சொல்றாங்க. எல்லோருமே எவ்வளவு பாதுகாப்பாக முடியுமோ, எத்தனை பேர் முடியுமோ அவ்வளவு பேர் இதுல வர எல்லாருக்கும் நம்ம அவர் பிரேயர்ஸ் ஆர் வித் தேம் அப்படிங்கறதான் இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியும். நிச்சயம் சார். இன்னைக்கு மார்க்கெட் பாக்குறப்ப இறக்கத்துலதான் முடிவடைஞ்சிருக்கு. சொல்ல போனா அந்த செய்தி வந்ததுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கும் சார். இல்ல, நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு செய்திகளும் வெளிவருகிறது. இப்ப ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இண்டிகோ ஷேர், ஸ்பைஸ் ஜெட் ஷேர்லாம் கிட்டத்தட்ட 3% இறங்கி இருக்கு. இது இந்த கிராஷ் நியூஸ்னாலதான் அப்படின்லாம் சொல்றாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது அப்படின்னா அது மட்டும் தானே இறங்கி இருக்கணும், மத்த இதுவும் இறங்கி இருக்க கூடாது இல்லையா? சோ அப்படி இல்ல. அதனால இறங்குனதுன்னு பார்த்தா போயிங்கினுடைய பங்கு சர்வதேச சந்தையில கணிசமான வீழ்ச்சியை சந்தித்தது இன்னைக்கு இந்த செய்தி வெளியான பிறகு. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேறு சில விஷயங்கள் சர்வதேச சந்தைகளிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுவும் இங்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். உதாரணமா பாத்தீங்கன்னா 2 முக்கியமான காரணங்களை சொல்லலாம் இன்னைக்கு பங்கு சந்தை வீழ்ச்சிக்கு. ஒன்று, சென்செக்ஸ் தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்கு. ஒரு கரெக்ஷனுக்கு அது டியூவா இருந்தது. இந்த நேரம் பார்த்து மிடில் ஈஸ்ட் டென்ஷன், இஸ்ரேல் ஈரானில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை நாங்க தாக்குதல் நடத்தி தகர்க்க போகிறோம்னு அவங்க சொல்லணும். ஈரான் உடனே அதுக்கு பதிலாக நாங்க பதிலடி கொடுப்போம். அதுலயும் குறிப்பாக ஈரான் ஏதாவது அடி விழுந்தா நாங்க யூஎஸ் ஓட பேஸ், இந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பேசஸ் எல்லாத்தையும் நாங்க திருப்பி அட்டாக் பண்ணுவோம்னு இவங்க ஒண்ணு சொல்ல. சோ இது கொஞ்சம் அந்த டென்ஷன் அதிகரிச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதோட குறிப்பாக இந்த டென்ஷன் வந்ததற்கு பிறகு கச்சா எண்ணெயினுடைய விலை நேற்று முதனாலே அதிகரிக்க ஆரம்பித்தாலும் கூட இன்னைக்கு $68 ஒரு கட்டத்தில் தாண்டியது. $68 தொட்டுட்டு அப்கோர்ஸ் ஒரு 1% இறங்கி இருக்கு. இப்ப 67% கீழே வந்திருக்கு. பட் இருந்தாலும் போன வாரத்தோடு ஒப்பிட்டு பார்க்கையில கிட்டத்தட்ட போன வார துவக்கத்தில் இருந்ததை விட 8% கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரித்திருப்பதை நாம் மறுப்பதற்கு இல்லை. தங்கத்தினுடைய விலையும் ஏறி இருக்கு, $3,400 கிட்ட போயிருக்கு. பட் இது இன்னைக்கு மார்க்கெட்டினுடைய கரெக்ஷனுக்கு நான் முக்கியமான காரணமா பார்க்கிறது இந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷன் ஒரு பக்கம். கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரித்திருப்பதன் காரணமாக மீண்டும் பணவீக்கத்திற்கு வழி. அப்கோர்ஸ் பணவீக்கம் குறித்த புள்ளிவரம் தனியா நம்ம விவாதிப்போம். பட் அது மாதிரியான ஒரு எண்ணமும் அதோடு சந்தை ஏற்கனவே காத்திருந்ததுனால கரெக்ஷனுக்கு நடந்திருக்கு. நம்ம கடந்த சில நாட்களா பேசிட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டெக்னிக்கலி மார்க்கெட் புல்லிஷா இருக்கு, ஏன் ஏறுதுன்னு தெரியல. ஏன்னா டெக்னிக்கலி புல்லிஷா இருக்கு, அவ்வளவுதான். பட் ஃபண்டமெண்டலி ஓவர் வேல்யூடா தான் இருக்கு சந்தை. கரெக்ஷன் இஸ் டியூ அப்படின்னு நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கதை நீங்க உங்களுக்கு நினைவு இருக்கும். ஆமாங்க சார். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கதா நான் பாக்குறேன். ஓகே, இப்ப இந்த கரெக்ஷன் நடக்குது அப்படின்னா இன்னொரு டிப் வரலாமாங்க? வரலாம். ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க வேறு சில செய்திகள் நல்ல செய்தி. இப்ப சைனாவும் அமெரிக்காவும் இந்த டாரிஃப் வார ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருப்பதாக ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இப்ப அவரு சைனாவும் அதை முறையாக அறிவிக்க வேண்டும் சொல்லியிருக்காரு. சோ அந்த 55% டாரிஃப்ல நாங்க செட்டில் ஆயிட்டோம், அதனால இனிமே சுமூகமா எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கும் பொழுது அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அந்த பாசிட்டிவ் நியூஸ் இருந்துமே இது மாதிரி சந்தை நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப இது தொடர்ந்து பல நாட்களாக அதிகரித்து கொண்டிருந்த சந்தை தான் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்செக்ஸ்ல 3 பங்குகள் மட்டுமே அப்வர்ட், பாக்கி 27 ஸ்டாக்ஸ் இன்னைக்கு டவுன்வர்ட்ல தான்
இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க நிப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்எஸ்சி எடுத்துக்கிட்டா அட்வான்ஸ் டிக்ளைன் பாத்தீங்கன்னா 1:3 கிட்டத்தட்ட விலை அதிகரித்த ஒவ்வொரு பங்குக்கும் நிகராக 3 பங்குகளுடைய விலை இன்னைக்கு குறைந்திருக்கிறது. அதனால இந்த அப்பர் சர்க்கியூட் லோவர் சர்க்கியூட் 52 வீக் ஹைலோ வந்து இந்த பங்கு சந்தை விழக்கூடிய அல்லது டைரக்ஷன் மாறக்கூடிய முதல் நாள் நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன்னா அது ஏற்கனவே அதிகரித்திருந்ததுடைய இதுல பாக்குறதுனால வித்தியாசமா இருக்கும். நாளை பார்த்தா தான் அதனுடைய போக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். பட் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தா டிக்ளைன் ரொம்ப அதிகமா இருக்கு, 3 மடங்கு இருக்கு அட்வான்ஸை விட. எல்லா செக்டாருமே டவுன் இன்னைக்கு, எக்ஸப்ட் ஹெல்த் கேர்ல ஒரு சின்ன அதை ஏற்றம்னு கூட சொல்ல முடியாது, சைட்வேஸ் தான். பட் எல்லா செக்டாருமே டவுன். பிராடர் மார்க்கெட் நிப்டி 100, 200, 500 டவுன், ஸ்மால் கேப் மிட் கேப் டவுன். சோ எந்த ஆங்கிள் பார்த்தாலுமே எல்லா விதத்திலுமே வந்து சந்தை வந்து ஒரு முதிர்ச்சி ஒரு பீக்கை ரீச் பண்ணிட்டு இப்ப ரிவர்ஸ் ட்ராக்ல ஆரம்பிச்சிருக்கு மீண்டும். அப்படிதான் நான் அதை பாக்குறேன். இப்ப இந்த மிடில் ஈஸ்ட்ல இன்னும் டென்ஷன் அதிகமாகிற பட்சத்துல குரூட் ஆயில், கோல்டோட விலையெல்லாம் எப்படி சார் இருக்கும், எப்படி மாறும்? தற்காலிகமாக ஓரிரு நாட்கள் அல்லது ஓரிரு வாரங்களுக்கு இது ஏறுமே தவிர, அதற்கு பிறகு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் எப்படி முடிவுக்கு வந்தது கடந்த காலங்கள்ங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். இல்ல ஒரு சானிட்டி வில் ப்ரிவைல் அல்டிமேட்லின்னு சொல்ற மாதிரி கடைசியில வந்து இந்த சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு ஒரு இது என்ன, இன்னமும் சிவில் ஒரு இந்த நாடுகள் தானே அவங்க எல்லாம். அதனால ஒரு கட்டத்துல புரியும் பொழுது ஒரு நிதானத்துக்கு வரும்பொழுது மீண்டும் அது சமநிலையை நோக்கி செல்லும். அப்படி பார்க்கும் பொழுது டெம்பரரியா அதனுடைய ரேலிங்கிறது கொஞ்சம் கண்டினியூ ஆகலாம். மார்க்கெட் ஒரு பக்கம் கரெக்ஷன் ஆக, ஸ்டாக் மார்க்கெட் கரெக்ஷன் ஆக, இன்னொரு பக்கம் வந்து கோல்டோ குரூடோ வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் டெரிட்டரியில தொடர்ந்து இருக்கலாம் சில நாட்கள். பட் அது நெடுநாட்கள் தொடரணும்னா வந்து எக்கானமி நல்லா இருக்கணும், பொருளாதாரம் வலுவாக இருந்தாதான் வந்து அதற்கான கச்சா எண்ணெய்க்கான தேவை அதிகரிக்கும், சேமிப்பு அதிகரிக்கும் பொழுது தங்கத்தை அதிகம் வாங்க துவங்குவார்கள். இதெல்லாம் நீண்ட ஒரு லாங் டேர்ம்ல நல்லா இருக்கணும்னா அதுதான் சொல்யூஷன். இதெல்லாம் ஷார்ட் டேர்ம்ல இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு டெம்பரரி ரியாக்ஷனா தான் நான் பாக்குறேன். இந்த பணவீக்கத்துடைய தரவு கூட நீங்க வந்திருக்குன்னு நீங்க சொன்னீங்க. ஆமா, சிபிஐ டேட்டா வந்திருக்குங்களா சார்? ஆமா, நுகர்வோர் விலை குறியீடு அல்லது கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் சொல்லக்கூடியது மே மாசத்துக்கான டேட்டா வந்திருக்கு. இது என்ன ஆச்சரியகரமான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது 75 மந்த் லோ அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 5 அல்லது 6 ஆண்டுகள் எடுத்துக்கலாமா, 6 ஆண்டுகள் மேல, அதுக்கு மேலையும் கூட சொல்லலாம். அந்த இல்லாத அளவுக்கு மிக குறைவாக மே மாதத்திற்கான பணவீக்கம் வந்து 2.82%. ஏப்ரல் மாதம் 3.2 இருந்தது. இப்ப அதுவே குறைவுதான், அதையும் விட குறைவாக 2.82 அப்படின்னு வந்து அறிவித்திருக்கிறார்கள். இது ரிசர்வ் வங்கி வந்து எதிர்பார்த்தது 4%க்குள்ள கட்டுக்குள்ள கொண்டு வருவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதை விட மிக கணிசமாக தொடர்ந்து 4 மாதங்களாக இந்த மாதிரி கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதுல 3 மாசம் கிட்டத்தட்ட அந்த 3% ஒட்டி இருக்கிறத நம்ம பாக்குறோம். சோ இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது. ஒருவேளை இதை எல்லாம் எதிர்பார்த்து கெஸ் பண்ணி ஊகித்துதான் மத்திய ரிசர்வ் வங்கி வந்து 25 பேசிஸ் பாயிண்ட்டுக்கு பதில் 50 பேசிஸ் பாயிண்ட்னு சொல்லி ஸ்ட்ரைட்டா 0.5% கன்செஷன் வட்டியில கொடுத்தாங்களா அப்படின்னு என்ன தோன்றுகிறது. இது சஸ்டைன் ஆகுமாங்கிறது நம்ம தொடர்ந்து பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து நிறைய லிக்விடிட்டி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 2 லட்சம் கோடி கிட்ட இந்த சிஆர்ஆர் கட் மூலமாக, இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் மூலமாக, ஏற்கனவே கொடுத்த 2 கட்டு, அப்புறம் வந்து அவங்க இந்த ஸ்வாப் டாலரை வாங்கி இது பண்ணது, இந்த மாதிரி பிப்ரவரி மாதம் செய்த நடவடிக்கைகள் இருக்கு இல்லையா ரிசர்வ் வங்கி, இதெல்லாம் மூலமாக நிறைய லிக்விடிட்டியை வந்து கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கும் பொழுது மீண்டும் பணவீக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும், மீண்டும் வந்து வட்டி விகிதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை. பட் இப்போதைக்கு இது வந்து ஒரு பாசிட்டிவான செய்தி தான். இது சந்தையில் வந்து ஃபுல்லா டிஸ்கவுண்ட் ஏற்கனவே ஆயிருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல அடுத்த ஒரு நாட்களுக்கு இந்த பாசிட்டிவான செய்தியினால பெரிய தாக்கம் எதுவும் இருக்க போறதா நான் பார்க்கலாம். சார், எப்பயுமே நீங்க சொல்லுவீங்க நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கு அப்படின்னு. இப்ப வந்து 75 மந்த் லோவா இருக்கிறதுனால ஏதாவது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்குமா? இல்ல, இது இன்ஃபிளேஷன்ங்கிறது சில சமயங்கள்ல நல்லதும் கூட. இன்ஃபிளேஷனே இல்லைன்னா ஜப்பான் மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து தேக்க நிலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம்ங்கிறதும் ஒரு விஷயம். இது வந்து நான் சொன்ன, அதாவது நம்ம வாடிக்கை நிறைய நம்ம போய் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் நிறைய பொருட்கள் வாங்க வேண்டியவர்களுக்கு இது ஒரு ஆச்சரியமான விஷயமாகவோ அல்லது கோபம் தரக்கூடிய விஷயமா கூட இருக்கலாம். ஆனால் வேற ஒரு ஆங்கிள் இருந்து பாருங்க. இப்போ நீங்க ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கீங்க ஊருக்கு வெளியே, நீங்க அதனுடைய விலை அதிகரிக்கணும்னா பணவீக்கம், அதற்கான தேவை அதிகரிக்கும் பொழுது, அதற்கான சப்ளை லேண்ட் இல்லாத பொழுது அதனுடைய விலை அதிகரிக்கிறது. இதுதான் பணவீக்கம், இதுதான் இன்ஃபிளேஷன். எளிமைப்படுத்தி சொல்றேன் ஸ்ட்ரைட்டா. பட் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அது வந்து எத்தனை பேர் மிடில் கிளாஸுக்கு இந்த தங்கத்தினுடைய விலை அதிகரித்ததோ, ரியல் எஸ்டேட்டினுடைய விலை அதிகரித்ததோ எவ்வளவு உதவியா இருந்திருக்கு அவங்களுக்கு. வீட்டுல ஒரு திருமணத்தை செய்வதற்கோ, இல்ல ஒரு வீடு, ஒரு 2 இடம் இருந்தா ஒரு இடத்தை வித்துட்டு இன்னொரு இடத்துல வீடை கட்டுறதுக்கோ. சோ பணவீக்கம்ங்கிறது ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. போன வருஷம் வாங்கினதை விட இந்த வருஷம் விலை இறங்கிருச்சு. இடத்தோட விலை எல்லாம் தொடர்ந்து 5 வருஷமா இறங்கிட்டு இருக்கு. தங்கத்தினுடைய விலை தொடர்ந்து இறங்கிட்டு இருக்கு. நான் செய்யக்கூடிய முதலீட்டுகளுடைய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னா எப்படி இருக்கும்? சோ பணவீக்கம்ங்கிறது இருக்கணும், ஆனால் அது கட்டுக்குள் இருக்கணும். இது ஒன்று. 2வது,
பணவீக்கத்தை தாண்டிய வருமானம் நமக்கு வரணும். வங்கிகள் கொடுக்கக்கூடிய வட்டியா இருக்கட்டும், போஸ்ட் ஆபீஸ்ல கிடைக்கக்கூடிய வட்டியா இருக்கட்டும், பணவீக்கத்தை தாண்டிய ஆதாயமாக ஒரு 2% 3% இருந்தா கூட நமக்கு நல்லதுதான். பணவீக்கம் இப்ப உதாரணமா முன்னால நிறைய தடவை சொல்லியிருக்கேன், வட்டி விகிதம் 10% இருக்கிறது நல்லதா, 5% இருக்கிறது நல்லதான்னா நான் பணவீக்கம் எவ்வளவுங்கிற முதல் கேள்வியை கேட்பேன். பணவீக்கம் 2% இருக்கும் பொழுது வட்டி 5% இருந்தா எப்படி? பணவீக்கம் 12% இருக்கும் பொழுது வட்டி 10% தான் எப்படி? அப்ப வட்டி 10% பிரயோஜனமே இல்லை, அதை விட அதிகமா பணவீக்கம் இருக்கு. இந்த எளிமையான ஒரு ஃபார்முலாவை நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப எளிமையா விளக்கிட்டீங்க சார். அதை நிச்சயம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஆமா. செபி என்எஸ்சிக்கு ஏதாவது அப்ரூவ் கொடுத்துருவாங்களா சார் இந்த ஃபியூச்சர்ஸ்க்கு? எலக்ட்ரிசிட்டி ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்றதுக்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. நம்ம நேத்து பார்த்தோம், இது பாருங்க, நேற்று பேசும்பொழுது அதற்கான முழுமையான காரணம் நமக்கு புரியப்படலை. ஏன்னா நம்ம பேசினதுக்கு பிறகு சில செய்திகள் வெளிவந்தது. நேற்று முந்தைய நீங்க எம்சிஎக்ஸ் அவங்க கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஃபியூச்சர்ஸ் லான்ச் பண்ண போறாங்க, எனர்ஜி ஃபியூச்சர்ஸ் லான்ச் பண்ண போறாங்க அப்படிலாம் செய்திகள் வந்தவுடன் ஐஎக்ஸினுடைய விலையும் அதிகரிச்சதை முதல்ல பார்த்தோம். ஸோ பார்ட்டிசிபென்ட்ஸ் அதிகமா இருக்கிறதுனால அதனுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் இனிமே அதிகமா வருவாங்க, அப்படி இருக்கலாமோன்னு ஒரு எண்ணம் இருந்தது. பட் அப்படி இல்லை. இப்ப அதற்கு பிறகு பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது. இப்போ எதனால நேற்று அந்த வீழ்ச்சியை சந்தித்தது அப்படிங்கிறது இன்னைக்கும் சந்தித்ததுங்கிறதுக்கான தரவுகள் வந்திருக்கு. குறிப்பாக என்எஸ்சி இந்த துறையில் என்டர் பண்றாங்க, எனர்ஜி எலக்ட்ரிசிட்டி ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்றதுக்கு. அப்ப இந்த ஸ்பேஸ்ல காம்படிஷன் இப்ப ஜாஸ்தி ஆகுது. போட்டி அதிகமாகும் பொழுது இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் கம்பீட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்கு, இருந்தால் கூட அதனால உடனே அது ரொம்ப மோசமா போயிடலாம். அது 160 170 ரூபா இருந்ததுல இருந்தா 213 ரூபா வந்தது. அங்கிருந்து ஒரு கரெக்ஷன் ஆயிருக்கு. தன்னை தயார் செய்து கொள்கிறது, பொசிஷன் பண்ணிக்கிறது. ஒருவேளை அந்த போட்டி அதிகமான இந்த விலை அப்படிங்கிறது முதலீட்டாளர்கள் தொடர்ந்து அவதானித்துக் கொண்டிருப்பார்கள். அதன் அடிப்படையில தான் இது நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்எஸ்சி எனர்ஜி அவங்க எலக்ட்ரிசிட்டி ஃபியூச்சர்ஸ் லான்ச் பண்றதுக்கு அனுமதி பெற்றிருக்கிறார்கள். அதனால ஒரு காம்படிஷன் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் ஐஎக்ஸினுடைய பங்கினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிகிறது. கரன்சி எப்படிங்க சார் இருந்தது இன்னைக்கு? பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை சார். ஒரு 3 பைசா ஏற்றத்துல 85 ரூபீஸ் 60 பைசே அப்படின்றது ஜூன் மந்த் 26 அன்னைக்கு மெச்சூர், கரண்ட் மந்த் 26 மெச்சூர் ஆகிற கான்ட்ராக்ட் 85 ரூபீஸ் 60 பைசே. ஒன்னும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 85 to 86 அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. பட் அதே மாதிரி தான் சில்வரும் 1,07,000 தாண்டிய பிறகு இப்போ 1,05,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் கோல்டு மட்டும் 1% 1.5% ஏறி இருக்கு. எம்சிஎக்ஸ்ல 98,000 தாண்டி வணிகம் நடக்குது. ஆகஸ்ட் மாத கான்ட்ராக்ட் 5th ஆகஸ்ட் மெச்சூர் ஆகிற கான்ட்ராக்ட். அதுக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல 3,400 ஒரு கட்டத்துல தொட்டது இன்னைக்கு. அதுதான் காரணம். இப்ப 3,380 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல. க்ரூடு திரும்ப அந்த 68 வரைக்கும் போயிட்டு 67 வந்திருக்குது. நம்ம எப்படி போங்கிறத பொறுத்திருந்து கவனிக்கணும். ஏன்னா இந்த 68ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதை டச் பண்ணிட்டு வந்திருக்கிறதுனால மீண்டும் 64 63 கிட்ட வருமா, இல்ல இன்னும் 2 முறை 68 டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து 72 73 போகுமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். சிறப்பு சார். நிறைய தகவல் பகிர்ந்துகிட்டீங்க. நேயர்கள் சார்பாகவும் நம்ம டீம் சார்பாகவும் நிச்சயம் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் மீண்டு வரணும் அப்படிங்கறத நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். நன்றி. 91 ஆண்டுகள் 5 தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ்விஎஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு. மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.